Dear friends, today we are going to discuss June 2014 Part C problem in linear algebra. So the first problem, let V denote the vector space over a field capital F and with a basis B equal to E1, E2 and so on En. Let x1, x2 and so on xn belongs to F. Let C equal to x1 e1, x1 e1 plus x2 e2, and so on, x1 e1 plus x2 e2 plus and so on plus xn en. Then the options are C is linearly independent set, implies that xi is not equal to 0 for every I equal to 1 to n. Second option, xi is not equal to 0 for every I equal to 1 to n, implies that C is linearly independent set. Third option, the linear span of C is V, implies that xi is not equal to 0 for every I equal to 1, 2 and so on n. Fourth option, xi is not equal to 0 for every I equal to 1, 2 and so on n, implies that the linear span of C is V. இந்த ஆப்ஷனுடைய பியூட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஏன்னா இதிலிருந்து இது சி இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இம்ப்ளைஸ் எக்ஸ்ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி ஐ ஈக்குவல் டு 1 to n. எக்ஸ்ஐ இஸ் ஃபார் எவ்ரி ஐ ஈக்குவல் டு 1 to n implies that C is linearly independent. So if you prove that C is linearly independent if and only if xi is not equal to 0 for every I equal to 1 to n ப்ரூவ் பண்ணிங்கன்னா if and only if ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 both are correct. இதே மாதிரி the linear span of C is V if and only if xi is not equal to 0 for every I equal to 1 to n ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் 3 and 4 கரெக்ட். ஓகேவா? ஸோ இதனுடைய கான்வர்ஸ் தான் இது. ஓகேவா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போங்க. நம்முடைய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா V denote the vector space over a field F with a basis B equal to E1, E2 and so on En கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த this is the standard basis இல்லையா? E1, E2 and so on En கொடுத்துருக்காங்க. This is the basis for V. So இதனுடைய number of elements is called the dimension of V இல்லையா? So dimension of V equal to n here. Dimension of V equal to n. And also x1, x2, xn என்றது is the elements of the field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And C என்றது டிஃபைன் பண்ணிக்கிறது x1 e1, x1 e1 plus x2 e2, and so on x1 e1 plus x2 e2 plus and so on xn en டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம் அது. ஸோ இந்த சீன்றதை என்ன எலாபரேட்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் யூஸிங் த E1, E2, En யூஸ் பண்ணி. E1 E2 Enன்றது ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸோ E1ன்றது 1 0 0 0ன்னு எழுதலாம். E2ன்றது 0 1 0 0ன்னு எழுதலாம். அதாவது செகண்ட் எலமெண்ட் 1ஆக இருக்கும். Enன்றது nth எலமெண்ட் 1ஆக இருக்கும் இல்லையா? ஸோ x1ன்றது 1 0 0 0ன்னு எழுதுனீங்க. இங்கே வந்து ப்ளஸ். ஓகே, ஸோ சின்றது we can express x1 0 0 0, x1 into 1 0 0 0னா x1 0 0 0 and இந்த செகண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா x1 0 0 plus 0 x2 and so on 0. அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது we get it the x1 x2 0 0ன்னு வரும். அதே மாதிரி nth எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x1 into 1 0 0 அப்படின்னா x1 0 0 0 and இது பார்த்தீங்கன்னா 0 x2 0 0 0 and nth எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 0 0 xn. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது we get it the x1 x2 and so on xn வரும். ஸோ இதுதான் சின்ற எலமெண்ட் x1 0 0 0, x1 x2 0 0 0 and ஃபைனல் nth எலமெண்ட் பார்த்தீங்கன்னா x1 x2 and so on xn. இதுதான் சின்ற எலமெண்ட். ஸோ சியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா n எலமெண்ட் இருக்குது. ஸோ பின்றது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் த வெக்டார் ஸ்பேஸ் B. அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் டு n. இங்கே டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் டு n. ஓகே, இந்த சின்ற எலமெண்ட் வந்து இந்த வெக்டார்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த சின்றதுனுடைய கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் C இஸ் லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்குன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் வந்து ஷுட் பி நான் ஜீரோ. டிட்டர்மினன்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ஷுட் பி நான் ஜீரோவாக இருக்கும். டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ C இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் V னா if and only if determinant of the matrix formed by the vectors of C னுடைய வெக்டார்ஸ் ஃபார்ம் பண்ணுற மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வந்து should be not equal to 0வாக இருக்கும். அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் C என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வெக்டாரையும் அந்த Cயில் இருக்கிற ஒவ்வொரு வெக்டாரையும் கரஸ்பாண்டிங் காலமாக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்.
x1 0 0 0, second element வந்து x1 x2 and 0 0 0, and அதே மாதிரி x1 x2 x3 and so on 0 0 0, அதே மாதிரி nth element x1 x2 xn, கடைசிக்கு லாஸ்ட் காலமாக x1 x2 xn எடுத்துருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா this is the matrix upper triangular matrix. அப்படின்னா determinant of this matrix வந்து is என்னது determinant of the matrix is equivalent to multiplication of the product of the diagonal elements. ஏன்னா this is the upper triangular matrixன்றதுனால அப்படின்னா C should be linearly independent இருக்கணும்னா determinant of the matrix is not equal to 0 இருக்கணும். determinant of the matrix not equal to 0 இருக்குன்னா the diagonal element வந்து should be not equal to 0 இருக்கணும். So we get the result. So C is linearly independent if and only if x1 into x2 into and so on xn is not equal to 0. C is linearly independent set if and only if xi is not equal to 0 for every I equal to 1 2 and so on n. So option 1 and 2 are correct. Option 1 and 2 are correct. Okay, so this is the if and only condition. Option 1 option 2 correct. But next one we want to prove that the linear span implies xi is not equal to 0 1 prove பண்ணனும். First of all, what do you mean the linear span? ஒரு வெக்டார் ஸ்பேஸ் இருக்கு, V is the vector space of dimension n, S is the subset of V, S ன்றது ஒரு subset, அந்த subset னுடைய number of elements n, V னுடைய dimension is n. ஓகேவா? So number அதனுடைய subset னுடைய number of elements is also one, dimension is n. அப்படினா S is a linearly independent subset of V இருந்ததுனா என்ன சொல்லலாம்னா S generates V ன்னு சொல்லலாம், இல்ல linear span of S is V ன்னு சொல்லலாம், L of S equal to V ன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா V ன்றது ஸ்டாண்டர்ட் பேசிஸ், அதனால டைமென்ஷன் V ன்றது n, C ன்றது சப்செட் ஆஃப் V, C ன்றது சப்செட் ஆஃப் V. ஏன் C ன்றது சப்செட் ஆஃப் V? C ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் n-tuple elements and also the elements belongs to the field F. ஓகேவா? அந்த x1 x2 xn லாம் field F ல இருக்கு. So C is the subset of V. So such that number of elements of the C வந்து n. C is linearly independent. இப்போ just இந்த previous resultல prove பண்ணோம் C is linearly independent set. எப்போ linearly independent set? xi is not equal to 0 for every I equal to 1 to n. அப்படின்னா the linear span of C is V னா if and only if xi is not equal to 0 for every I equal to 1 to n. Because of எப்போ linearly independent xi is not equal to 0. அப்படின்னா linear span of C is V ஆ இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? இந்த கண்டிஷன் satisfy பண்ணணும். ஏன்னா C is linearly independent னா இந்த கண்டிஷன் satisfy பண்ணணும். xi is not equal to 0 for every I equal to 1. அப்படின்னா C is linear span of C is V ஆ இருக்கணும்னாலும் xi is not equal to 0 for every I equal to 1 to n. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? So option 3 from this conclusion என்ன conclusion? Option 3 and option 4 வந்து both are correct. So இந்த ப்ராப்ளத்துக்கு all option 1, option 2, option 3, option 4 எல்லாமே correct ன்னு அர்த்தம். Next problem பாத்தீங்கன்னா we denote the vector space of all polynomials over R of degree less than or equal to n. Which of the following defines a norm on V? Defines norm on V. Okay, so இங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துறேன். ஆப்ஷன் பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இந்த ப்ராப்ளம் அவ்வளவு ஈஸியான ப்ராப்ளம். இப்போ norm p square equal to p of 1 whole square plus and so on p of n plus 1 whole square. இது பார்த்தாலே இமிடியேட்டா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். This is the Euclidean space மாதிரி இருக்கு. Okay, well, look like norm p square equal to p of 1 whole square plus and so on plus p of n plus 1. This is plus p of 2 whole square plus and so on p of n plus 1 whole square. P belongs to the V. Okay, p is the polynomial of degree less than or equal to n. And second option is norm p equal to supremum of the mod of p of t. T is belongs to the closed interval 0, 1. Third option is norm p equal to integral 0 to 1 mod of p of t dt. P belongs to p. Fourth option norm p equal to supremum of p dash of t and t belongs to 0, 1. P is belongs to p. P is the polynomial degree less than or equal to n. Okay. So from this in the option la pathina pathale solidum the first option, second option, third option is correct one. These are norm on V. And fourth option not a norm on V because of we know the definition of the norm. Okay, but norm no definition and theriyum. Adula one of the definition pathina norm p equal to 0 na p equal to should be equal to 0. P is equal to 0. இங்க வந்து suppose the polynomial considers the constant polynomial p of t equal to 5 னு எடுத்துக்கறோம்னு வெச்சுக்கோங்க. Norm 5 equal to supremum of p dash of t. P dash of t என்ன வரும்? 5 னுடைய derivative 0. அப்பனா supremum of p dash of t equal to 0 for every t belongs to 0, 1. So then that means
norm 5 equal to 0, but p is not equal to 0. But p is not equal to 0. So adanal this is not a norm. Fourth one not a norm. So 1 2 3 correct. Idhula one வந்து ஈக்குவலன்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா norm 2, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா norm 1. ஓகே, this is the idea. ஸோ வேணா நீங்கள் ட்ரை பண்ணி அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். திஸ் இஸ் த டெஃபினிஷன் வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ norm is a real valued function. norm டெஃபினிஷன் என்னன்னா satisfy this four property. The first one பார்த்தீங்கன்னா norm x should be greater than equal to 0 இருக்கும். norm p, so first option பார்த்தீங்கன்னா norm p square கொடுத்துருக்காங்க, obviously greater than equal to 0. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா norm x equal to 0 if and if x equal to 0. ஸோ இதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஃபோர்த் ஆப்ஷனில் இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணல. when you take the p of t equal to 5 எடுக்கும்போது ஓகே norm 5 equal to 0 வரும், பட் 5 is not equal to 0. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால தான் ஃபோர்த் ஒன் இஸ் நாட் a norm. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்கேலர் ஆல்ஃபா norm of alpha x equal to mod of alpha into x. நீங்கள் எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே ஆப்வியஸ்லி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த ப்ராப்பர்ட்டியை. ஃபைனலாக வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி norm of x plus y less than equal to norm x plus norm y. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பட் இங்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே எதுவும் ப்ரூஃப்லாம் பண்ண வேணாம், பார்த்தாலே சொல்லிடலாம். ஃபோர்த் ஒன் இஸ் நாட் எ norm, அதர்வைஸ் norm. ஸோ நான் ஒன்று மட்டும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். norm p square equal to p of 1 whole square. norm p square equal to p of 1 na, the first one is obviously greater than equal to 0. norm p equal to 0 na, p should be equal to 0. And third property satisfy பண்ணுது. fourth property triangle inequality satisfy பண்ணுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். இதே மாதிரி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஆப்ஷன் 4 வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் 4 இஸ் இன்கரெக்ட். ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓகே, u v w be the vectors in an inner product space V satisfying norm u equal to norm v equal to norm w equal to 2 and inner product of u comma v equal to 0, inner product of u comma w equal to 1, inner product of v comma w equal to -1. So then which of the following are true அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா norm of w plus v minus u equal to 2√2. ஸோ norm ஃபைண்ட் அப் பண்ணணும். நாம்னா என்னது? norm ஸ்கொயர் equal to inner product of norm w plus v minus u whole square எடுத்தீங்கன்னா inner product of w plus v minus u comma w plus v minus u. ஜஸ்ட் inner product கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா எல்லா வேல்யூவும் அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோநார்மல் பேசிஸ் ஆஃப் த 2 dimensional surfaceன்னு சொல்லணும். ஆர்த்தோநார்மல்ன்றது ஆல்ரெடி நம்ம ஒரு சில ப்ராப்ளத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்த்தோநார்மல் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகனலாக இருக்கணும். தட்ஸ் மீன்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் த ஈச் அண்ட் எவரி பேர் ஷுட் பி ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அண்டு ஈச் அண்ட் எவரி எலமெண்ட்டுக்கு நாம் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 1 வரணும். ஓகேவா? ஸோ அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆர்த்தோநார்மல் பேசிஸ்னு அர்த்தம். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம். The third option பார்த்தீங்கன்னா w and 4u minus w are orthogonal to each other. Orthogonal to each other நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்த்தோனார்மல் பேசிஸில் ஆர்த்தோகனல் முதல்ல செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டு ஆர்த்தோகனல் சொல்லணும்னா இது ரெண்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா 0 வந்ததுன்னா ஆர்த்தோகனல், அதர்வைஸ் நாட் ஆர்த்தோகனல். ஃபைனலாக லீனியர்லி இண்டிபெண்டன்ட். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா சம் ஆல்ஃபா u plus beta v plus gamma w equal to 0ன்னு எடுத்துட்டு alpha beta gamma all alpha scalars alpha beta gamma equal to 0 na, then u v w are independent, otherwise not independent. Okay, so independent அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக செக் பண்ணலாம் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ்லேயே. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு norm of w plus v minus u whole square எடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் தட்ஸ் மீன்ஸ் w plus v minus u comma w plus v minus u. ஸோ ஜஸ்ட் எப்படி இன்னர் ப்ராடக்ட் ஆப்ரேட் பண்ணலாம்னா w comma w, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் w comma w, ஃபஸ்ட்டு இந்த w வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறேன் இதை 3 எலமெண்ட்டு கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் w comma v ப்ளஸ் w comma சாரி நாட் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு மைனஸ் w comma u அண்ட் ப்ளஸ் v comma w ப்ளஸ் v comma v மைனஸ் v comma u, அப்புறம் ஃபைனலாக மைனஸ் u comma w மைனஸ் u comma v மைனஸ் சாரி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் u comma v sorry u comma u. So w comma w na inner product na it's nothing but norm w whole square.
v, w, vன்றது already defined. V, w equal to -1. So இது பதிலா -1. And w, u equal to it's +1. இங்க மைனஸ் வந்ததனால -1. v, w ன்றது once again -1. So 3 -1 வந்துருது. v, v னா inner product of v, v norm v square. v, u ன்றது 0. ஏனா u, v 0. So v, u 0. And v, u, w equal to 1. இங்க மைனஸ் வந்ததனால -1. And u, v equal to 0. norm u square. So இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா norm w value 2 square 4. இது -1 -1 -1 -3. இது 2 square 4. இங்க -1. இது 2 square 4. So இந்த 4 cancel பண்ணிடலாம். It's equal to என்ன வரும் 8 ன்னு வரும். ஓகேவா? So 4 இந்த -3 -1 4 cancel ஆயிடும். இந்த 4 + 4 8. So இது வந்து norm w plus v minus u whole square தான். So நமக்கு தேவை norm w plus v minus u வேணும்னா square root of 8 னா 4 2s are 8 2 root 2 வந்துரும். இதான் ஆன்சர். ஸோ option 1 கரெக்ட். செகண்ட் ஒனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் ப்ரூவிங் இந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகனல் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். 1/2 u, 1/2 v. ஸோ இதை ஆர்த்தோகனல் கான்செப்ட் அப்ளை பண்ணால் 1/2 × 1/2 1/4 வெளியே வந்துடும். u, vன்னு வந்துடும். ஸோ u, vன்றது 0. ஓகேவா? இங்கே 1/2 u, 1/2 u. ஸோ 1/4 u, uன்னு வந்துடும். u, uனா norm u square. It's a 4. So 4 cancel ஆச்சுன்னா 1. 1/2 v, 1/2 v, 1/4. So 1/2 scalar. அதனால 1/4 முன்னாடி வந்துடும். inner product of v, vன்றது norm v square. norm v square 4. So அப்படின்னா இதனுடைய வேல்யூ 1. So இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் inner product கண்டுபிடிச்சா 0 வருது. இருக்கிறதே 2 எலமெண்ட் தான் இதில். அப்படின்னா இது வந்து ஆர்த்தோகனல். ஓகேவா? இந்த inner product 0 வந்ததுனால இது each and every எலமெண்ட்டுக்கு norm கண்டுபிடிக்கும் போது this is the norm 1/2 u, norm 1/2 v கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ 1 வருது. அப்படின்னா this set is called the form an orthonormal basis of the two dimensional surface of v. அப்படின்னா option 2 is also correct one. For the option 3 க்கு பார்த்தீங்கன்னா very simple one. w and 4u minus w ஆர்த்தோகனலான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா w, 4u minus w னா இங்க 4 ஃபர்ஸ்ட் இத ஆபரேட் பண்ணும்போது 4 * w, u minus இன்னர் ப்ராடக்ட்டா w, w. So இது என்ன வரும்? w, u ன்றது 1 ஆயிடும். 4 × 1. இது norm w square. So 4 இங்க norm w square னா 2 square it's a 4. 4 minus 4 0. அப்படினா w 4u minus w are orthogonal to each other. So option 3 is correct. Option 4 நம்ம செக் பண்ணா UVW necessarily linearly independent செக் பண்ணனும். இது option 4. So option 4 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்பா பீட்டா காமான்னு ஸ்கேலார் சூஸ் பண்ணி alpha u plus beta v plus gamma w equal to 0 ன்னு எடுத்துட்டீங்கன்னா we want to prove that for linearly independent prove பண்றதுக்கு alpha equal to 0, beta equal to 0, gamma equal to 0 ன்னு சொல்லணும். Okay, but suppose at least one not equal to 0 வா இருந்தா then this is the linearly dependent ஆ இருக்கும். Okay, so அதுக்கு நாம ட்ரை பண்றோம் alpha beta gamma find பண்றதுக்கு. So taking inner product on both sides by alpha u ஆல inner product பண்றோம். inner product கண்டுபிடிச்சீங்கன்னா alpha u, alpha u plus beta v plus gamma w. இங்க right hand side பார்த்தீங்கன்னா alpha u, 0 inner product. So this amount is 0. இதனுடைய value is 0. So இங்க inner product பண்ணும்போது alpha into alpha scalar. So alpha square into inner product of u, u plus alpha beta inner product of u, v plus alpha gamma inner product of u, w. Okay. So உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க alpha inner product of u, 0. It's equivalent to 0 obviously. Leave it. Okay, so alpha square norm u square, alpha beta into u, v na 0, alpha gamma into u, w na 1. So 4 alpha square. ஏன்னா இந்த norm u வந்து 2 value. 2 square 4. 4 alpha square plus alpha gamma equal to 0. Alpha into 4 alpha plus gamma equal to 0. அப்படின்னா alpha equal to 0 or 4 alpha plus gamma equal to 0. இதே மாதிரி beta v ஆல inner product ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப்ல beta v ஆல inner product கண்டுபிடிச்சீங்கன்னா left hand side and right hand side both side we get it the result என்ன கிடைக்கும்னா beta equal to 0 or 4 beta minus gamma equal to 0. வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. once again வந்து gamma w ஆல inner product ஆப்ரேட் பண்ணீங்கன்னா gamma equal to 0 or alpha minus beta plus 4 gamma equal to 0. So நமக்கு alpha equal to 0, beta equal to 0, gamma equal to 0 ஆன்சர் வந்துருது. அப்படினா UVW are necessarily linearly independent. Suppose
நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 4 alpha plus gamma equal to 0, 4 beta minus gamma equal to 0, alpha minus beta plus 4 gamma equal to 0 எடுத்தீங்கனாலும் we get the alpha equal to 0, beta equal to 0, gamma equal to 0 கிடைச்சிடும். ஸோ அதனால் UEW are necessarily linearly independent. அப்படின்னா ஆப்ஷன் 4 is correct one. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் 4 கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் 2 கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்குது, இங்கேயும் 4 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா let pi from r square to c be the map defined by pi of x comma y equal to z equal to x plus iy. Let f from c to c be the function f of z equal to z square and capital F equal to pi inverse f pi. Which of the following are correct அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் very easiest problem. Okay, the linear transmission option பார்த்தீங்கன்னா the linear transmission t of x comma y 2 into x minus y yx represent the derivative of capital F at x comma y. The linear transmission t of x comma y 2 into xy yx represent the derivative of capital F at x comma y. The linear transmission t of z equal to 2z represent the derivative of small f at z belongs to c. The next fourth option, the linear transmission t of z equal to 2z represent the derivative of small f only at 0. So given that இங்க பாத்தீங்கன்னா pi from r square to c, r power 2 to c be the map defined by pi of x comma y equal to z where z equal to x plus iy. Let f from c to c be the function f of z equal to z square. So நம்முடைய aim வந்து capital F என்னன்றதை construct பண்ணலாம். Capital F is defined as pi inverse f pi. So when you construct the capital F of x comma y, we get the pi inverse f pi of x comma y. So அப்படின்னா என்ன பண்ணலாம், pi inverse f pi of x comma y. This is the composition function மாதிரி. Pi of x comma y is defined as z. So pi inverse f of z. f of z என்றது z square. So pi inverse of z square. z என்றது x plus iy. அப்படின்னா x plus iy whole square னா x square plus I square y square minus y square ஆயிடும் plus 2ixy. அதனால தான் இங்க I 2xy, இது பீட்டா கிடையாது, இட்ஸ் I. ஓகே, மிஸ்டேக்காக டைப் பண்ணிட்டேன். ஸோ I 2xy. ஸோ அப்படின்னா ரியல் பார்ட் வந்து x square minus y square, இமேஜினரி பார்ட் 2xy. ஸோ pi inverse of x square minus y square plus I 2xy என்றது இங்க pi of x comma y னா z. அப்படின்னா pi inverse of z னா என்ன வரும், z என்றது x plus iy. So pi inverse of x plus iy is equivalent to x comma y. அப்படின்னா இந்த pi inverse of x square minus y square plus I 2xy is equivalent to x square minus y square comma 2xy ன்னு எழுதலாம். So I give the name, this is f1, இதுக்கு f2 ன்னு கொடுக்கிறேன். ஆல்ரெடி ரியல் அனாலிசிஸ்ல இதே மாதிரி CSI நெட்ல ப்ராப்ளம் நிறைய கேட்டிருக்காங்க. When you define the function, two-dimensional function, capital F of x comma y equal to f1 f2 னா the corresponding linear transmission which represent the derivative of capital F at x comma y is defined as Jacobian. T of x comma y equal to dou f1 by dou x, dou f1 by dou y and dou f2 by dou x, dou f2 by dou y. So அப்படின்னா இங்க dou f1 by dou x னா என்னது, it's a 2x. dou f1 by dou y minus 2y. இது dou f2 by dou x 2y. dou f2 by dou y, it's a 2x. 2 common ஆ வெளிய எடுத்துட்டீங்கன்னா we get the result. அப்படின்னா option 1 is correct, option 2 is incorrect. ஓகேவா? So option 2 வந்து எல்லாமே பாசிட்டிவா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அது incorrect. The linear transmission which represent the derivative of small f at z belongs to c. ஓகேவா? என்ன வரும்னா f of z என்றது z square ன்னு டிஃபைன் பண்றாங்க. அப்படினா அதனுடைய corresponding transmission is defined as dou f by dou z. It's called the 2z. So for all z belongs to c. So option 3 is correct, option 4 is incorrect. Okay, so very easiest problem இன்னைக்கு பார்த்த 4 ப்ராப்ளமும். Okay, thank you.